ஒரு முழு நகரம் ஒரு இரவில் கடலில் மறைந்தது என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் ஒரு பழமையான இடம் உள்ளது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு பெரிய வர்த்தக நகரம் இருந்தது. அங்கு ஒரு கோவில் மட்டுமில்லை, 7 பெரிய கோவில்கள் இருந்ததாக பழைய கதைகள் சொல்கின்றன. ஆனால் இன்று ஏன் ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கிறது? இந்த இடம்தான் மகாபலிபுரம். கடல் அருகே நிற்கும் இந்த கோவில் 1300 ஆண்டுகளாக இங்கே நிற்கிறது. இந்த கோவில் பல்லவர்களின் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த சக்தி வாய்ந்த பல்லவ அரசர்கள், அவர்கள் அற்புதமான கட்டிடக் கலைஞர்கள். ஆனால் இங்கே ஒரு மர்மம் இருக்கிறது. பழைய கால கடல் பயணிகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர்கள் கடற்கரையில் ஒரு அற்புதத்தை பார்த்தனர். அவர்கள் அதை 7 பக்கோடாஸ் என்று அழைத்தனர். 7 பிரம்மாண்ட கோவில்கள். இந்த கடல் அருகே நிற்கும் மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் நூற்றாண்டுகளாக கடலை நேராக பார்த்து கொண்டே நிற்கிறது. இன்று நாம் பார்க்கும் இந்த ஷோர் டெம்பிள் பல்லவ காலத்தின் அற்புதமான நினைவு சின்னம். இந்த கோவிலின் சுவர்களில் உள்ள கல் செதுக்குகள் 1300 ஆண்டுகளாக இன்னும் அழியாமல் இருக்கின்றன. பல்லவ அரசர்களின் காலத்தில் இந்த மகாபலிபுரம் கோவில் மிகுந்த உழைப்பால் கட்டப்பட்டது. ஆனால் பழைய கதைகள் சொல்வது வேறு ஒன்றை. ஒரு காலத்தில் இங்கு 7 பெரிய கோவில்கள் இருந்ததாக பழைய வரலாறு கூறுகிறது. இந்த 7 கோவில்களையே கடல் பயணிகள் 7 பகோடாஸ் என்று அழைத்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கடல் பயணிகள் இந்த கோவில்களை கடலிலிருந்தே பார்த்ததாக எழுதினர். அவர்கள் சொன்னார்கள், கடற்கரையில் 7 கோபுரங்கள் தெரிந்ததாக. அவை எல்லாம் மிகப்பெரிய கோவில்கள், கடலருகே ஒரே வரிசையில் இருந்ததாக. ஆனால் இன்று அந்த 7இல் 1 மட்டும்தான் இருக்கிறது. மற்ற 6 கோவில்கள் எங்கே போனது? ஒரு காலத்தில் இந்த கடற்கரை பகுதியில் பெரிய மாற்றம் நடந்திருக்கலாம். கடல் கொந்தளித்தது, அலைகள் நிலத்தை தாக்கத் தொடங்கின. ஒரு பெரிய சுனாமி இந்த இடத்தை தாக்கியிருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி இந்த மர்மத்திற்கு புதிய ஆதாரத்தை கொடுத்தது. அப்போது கடல் திடீரென பின்வாங்கிய போது மக்கள் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார்கள். கடலுக்குள் மறைந்திருந்த பழமையான கட்டிடங்கள் சில நிமிடங்களுக்கு வெளியில் தெரிந்தன. 2004 சுனாமி தாக்கிய பிறகு மகாபலிபுரம் கடற்கரையில் கடல் திடீரென பல மீட்டர் பின்வாங்கியது. அப்போது மக்கள் எதிர்பாராத ஒரு காட்சியை பார்த்தார்கள். கடலுக்குள் வழக்கமாக மறைந்திருக்கும் கற்கள் அந்த நாள் தெளிவாக வெளியில் தெரிந்தன. அவை சாதாரண கற்கள் போல இல்லை. அந்த கற்களில் சிலவற்றில் செதுக்கப்பட்ட வடிவங்கள் இருந்தன. அது பழமையான கோவில் கட்டிடங்களின் பகுதியைப் போல இருந்தது. சில நிமிடங்களில் அலைகள் மீண்டும் வந்து அந்த கற்களை மீண்டும் கடலுக்குள் மறைத்து விட்டன. ஆனால் அந்த காட்சி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த செய்தி பரவிய பிறகு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டைவர்ஸ் கடலுக்குள் இறங்கினர். கடலுக்குள் அவர்கள் கண்டது மிகவும் வியப்பாக இருந்தது. நீண்ட கல் சுவர்கள் மணலுக்குள் புதைந்திருந்தன. சில கற்களில் கோவில் கட்டிடங்களில் காணப்படும் சிறப்பான வடிவங்கள் இருந்தன. இது ஒரு பெரிய கோவிலின் அடித்தளமாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதினர். இந்த கற்கள் இயற்கையாக உருவானவை போல தெரியவில்லை. அவை மனிதர்கள் அமைத்த கட்டிடங்களாக இருக்கலாம். அப்படியானால் இவைதான் அந்த மறைந்த கோவில்களின் சுவடுகளா? நூற்றாண்டுகளாக கடலின் கீழ் மறைந்து கிடக்கும் பழமையான கட்டிடங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று மகாபலிபுரம் கடற்கரையில் ஒரு கோவில் மட்டும்தான் நிற்கிறது. இந்த தகவல்கள் வெளியான பிறகு மரீன் ஆர்கியாலஜி ஆராய்ச்சியாளர்கள் மகாபலிபுரம் கடற்கரைக்கு வந்தனர். அவர்கள் கடலுக்குள் இந்த கட்டிடங்களை ஆய்வு செய்ய தொடங்கினர். அவர்கள் மணலை அகற்றிய போது சில கற்களில் தெளிவான செதுக்குகள் இருப்பது தெரிய வந்தது. அது பழமையான கோவில் கற்களைப் போல் இருந்தது. கடலுக்குள் நீண்ட கல் சுவர்கள் இருந்தன.
இவை ஒரு பெரிய கட்டிடத்தின் பகுதியாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நினைத்தனர். சில இடங்களில் உடைந்த கல் தூண்களும் காணப்பட்டன. அவை ஒரு காலத்தில் ஒரு கோவிலின் பகுதியாக இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த இடத்தில் பெரிய கோவில்கள் இருந்திருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கற்பனை செய்தனர். அப்போது மகாபலிபுரம் கடற்கரை பல கோவில்களால் நிரம்பிய ஒரு புனித நகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த கோவில்களில் ஒன்று மட்டும்தான் கடற்கரையில் இருக்கிறது. அதுதான் மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள். நூற்றாண்டுகளாக கடல் அலைகள் நிலத்தை மெதுவாக கரைத்திருக்கலாம். இதனால் சில கோவில்கள் கடலுக்குள் மறைந்திருக்கலாம். பெரிய புயல்கள் மற்றும் அலைகளும் இந்த கட்டிடங்களை சேதப்படுத்தி இருக்கலாம். மேலும் கடல் மட்டம் உயர்ந்ததாலும் இந்த கோவில்கள் கடலுக்குள் சென்றிருக்கலாம். இன்று கூட மகாபலிபுரம் கடற்கரையின் அருகே பல பழமையான சுவடுகள் கடலுக்குள் மறைந்திருக்கலாம். ஒரு காலத்தில் 7 கோவில்கள் இருந்த இடம் இன்று கடலின் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. நூற்றாண்டுகள் கடந்தும் மகாபலிபுரம் கடற்கரையில் இந்த ஷோர் டெம்பிள் இன்னும் நின்று கொண்டே இருக்கிறது. அது காலத்தையும் கடலையும் எதிர்த்து நிற்கும் ஒரு சின்னம். இந்த கோவில் கடலுக்கு மிக அருகில் இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக அலைகள் இதை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த கல் செதுக்குகளை பார்த்தால் பல்லவ கால கட்டிடக்கலையின் மேன்மை எவ்வளவு பெரியது என்பதை உணர முடியும். ஒரு காலத்தில் மகாபலிபுரம் கடற்கரை பல கோவில்கள் இருந்த புனித நகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த கோவில்களில் ஒன்று மட்டும்தான் மீதமுள்ளது. மற்ற கோவில்களின் சுவடுகள் இன்றும் கடலுக்குள் மறைந்திருக்கலாம். அவை காலப்போக்கில் கடலுக்குள் சென்று விட்டதா அல்லது ஒரு பெரிய பேரழிவால் அழிந்து விட்டதா? புயல்கள், சுனாமி, கடல் மட்ட உயர்வு இவையெல்லாம் சேர்ந்து இந்த மர்மத்தை உருவாக்கி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மகாபலிபுரத்தின் இந்த கதை இன்னும் முழுமையாக தீரவில்லை. கடலின் அடியில் நாம் இன்னும் கண்டுபிடிக்காத வரலாறு இருக்கலாம். ஒரு காலத்தில் 7 பகோடாஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த 7 கோவில்களின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. உங்கள் கருத்து என்ன? மற்ற 6 கோவில்கள் இன்னும் கடலுக்குள் இருக்கிறதா அல்லது அவை காலப்போக்கில் அழிந்து விட்டதா?